நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவம். இந்த சம்பவம் இப்போ பிரச்சனையா மாறினதை தாண்டி சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல பேசப்பட்டும் பல காணொளிகள் புகைப்படங்கள் அப்படின்னு பகிரப்பட்டும் வந்தது. இப்படி வெளியாகிருக்கக்கூடிய புகைப்படங்கள் அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுடைய கதை அப்படின்னு சொல்லி பலவிதமான கருத்துக்களோடையும் தகவல்களோடையும் வெளியாயிட்டு இருந்த தகவல்கள் எல்லாமே பொய்யானது, போலியானது அப்படின்னு சொல்லி இப்போ உத்தியோகபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. சமூக வலைதளங்கள்ல இப்படி ஒரு தகவல் வெளியாகிறதுக்கான காரணம் என்ன? எதுக்காக இப்படி ஒரு தகவல் அதிக அளவுல பகிரப்பட்டு வந்தது? இந்த தகவல்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரம். இந்த சந்தர்ப்பத்துல பெண்கள் கைதிகள் குழு அந்த சிறைச்சாலையோட கூரைக்கு மேல ஏறி நின்று போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் இந்த வன்முறை சம்பவம் ஒரு மிகப்பெரிய வன்முறை சம்பவமா மாறி இருந்தது. பல உயிர்கள் பழிவாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்படியான பின்னணியில இந்த வன்முறை சம்பவங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சமூக வலைதளங்கள்ல இந்த ஃபேஸ்புக் உள்ளிட்ட யூடியூப்லையும் கூட இந்த மாதிரி ஒரு பெண்ணினுடைய போட்டோ, அது தொடர்பான தகவல்கள், காணொளிகள் அப்படின்னு சொல்லி அதிக அளவுல வைரலாக ஆரம்பிக்குது. இந்த பெண்ணோட போட்டோவை தாண்டி இவங்களுடைய கதை அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. அந்த தகவல் எல்லாராலையும் அறியப்பட்டும் பகிரப்பட்டும் வந்தது எங்க எல்லாருக்குமே தெரியும். சமூக ஊடகங்கள்ல அதிக அளவுல பகிரப்பட்டு வந்த இந்த பெண்ணோட போட்டோவோட அவங்களுடைய கதை அப்படின்னு சொல்லி வெளியிடப்பட்ட போஸ்டுகள்ல ஒரு புலனாய்வு ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லி நலிந்த தனரஞ்சன அப்படிங்கிறவரோட பெயர் பகிரப்பட்ட இருந்தது. இந்த புலனாய்வு ஊடகவியலாளர் மூலமா தான் இந்த கதை வெளிக்கொண்டு வரப்பட்டது. இவர் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரியப்படுத்தி இருந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த புலனாய்வு ஊடகவியலாளரோட போஸ்டர் தான் அதிக அளவுல ஷேர் பண்ணியும் இருந்தாங்க. ஆனா இப்போ வெளியாகிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த புலனாய்வு ஊடகவியலாளர் நலிந்த தனரஞ்சன அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் அவர் ஒரு புலனாய்வு ஊடகவியலாளரே கிடையாது, அவர் ஒரு புகைப்பட கலைஞர் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த விடயம் தொடர்பாகவும் சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல பகிரப்படுற இந்த போஸ்ட் தொடர்பாகவும் தரவுகளை சரிபார்க்கக்கூடிய ஒரு பிரபல நிறுவனம் வினவி இருக்கு. இந்த தகவல்களை முழுமையா ஆய்வு செஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில் வெளியாகி இருக்கக்கூடிய விளக்கம் தான் இந்த விளக்கம். தரவுகளை சரிபார்க்கக்கூடிய இந்த பிரபல நிறுவனம் உண்மையிலேயே இந்த நலிந்த தனரஞ்சன அப்படிங்கிறவர் யார், அவர் ஒரு புலனாய்வு ஊடகவியலாளரா அப்படிங்கிறது தொடர்பா ஆய்வுகளை நடத்தி இருக்காங்க. இந்த ஆய்வுகளோட முடிவுல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, நலிந்த தனரஞ்சன அப்படிங்கிறவர் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தை போய் பார்க்கும்போது அதுல அவரு ஊடகவியலாளர் அப்படின்னு குறிப்பிடல. அதுல அவருடைய உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்துல அவர் ஒரு புகைப்பட கலைஞர் அப்படின்னு தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதையும் தாண்டி அவர் மூலமா இந்த பெண் மட்டும் இல்லாம நீர்கொழும்பு சிறைச்சாலையோட குறைக்கு மேல ஏறி இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்ட இன்னொரு பெண் தொடர்பாகவும் அவர் இந்த மாதிரியான ஒரு கதையை விவரிச்சு அவருடைய முகப்புத்தகத்துல பதிவிட்டிருக்காரு. இந்த 2 கதைகள்லையும் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, கதையோட இறுதியில புலனாய்வு ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரை குறிப்பிட்டிருக்காரு. இந்த பதிவு தான் இப்போ சமூக வலைதளத்தை அதிக அளவுல பயன்படுத்தக்கூடியவங்க மூலமா அதிக அளவுல பகிரப்பட்டும் வந்திருக்கு. அவர் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கதையோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத வினவக்கூடிய விதத்துல இந்த தரவுகளை சரிபார்க்கக்கூடிய பிரபல நிறுவனம் மூலமா அந்த புகைப்பட கலைஞர் நலிந்த தனரஞ்சனவை தொலைபேசியில தொடர்பு கொண்டு அவர்கிட்ட இந்த விடயங்களை வினவி இருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், இந்த பெண் கைதி தொடர்பில் பதிவிட்ட தன்னோட கதை தான், அதாவது கற்பனை கதை தான் இது அப்படின்னும், அந்த பெண் தொடர்பா தனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் இந்த புகைப்பட கலைஞர் வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. கடந்த தினங்கள்ல இந்த சிறைச்சாலை வன்முறை சம்பவத்துல இந்த கைதி, அதாவது இந்த பெண் கைதி அனைவராலையும் ஈர்க்கப்பட்ட ஒரு நபரா இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல யார் இந்த பெண் அப்படிங்கிற கேள்வி அதிகமா எழுப்பப்பட்டு இவங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் அதிகமா இருந்ததுனாலையும் இந்த பெண் தொடர்பா ஒரு கற்பனை கதையை தான் உருவாக்கி அதை தன்னோட முகப்புத்தகத்துல பதிவிட்டு இருந்ததாகவும் அவர் சிரிச்சுக்கிட்டே பதிலளிச்சதாதான் இந்த
தரவுகளை சரிபார்க்கக்கூடிய பிரபல நிறுவனம் மூலமா தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. இதே மாதிரி அதாவது இந்த பெண் கைதி தொடர்பில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கற்பனை கதை மாதிரியே இதுக்கு முன்னாடியும் இவர் பல கதைகளை தன்னோட சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்கதாகவும், இந்த கதை இந்த அளவுக்கு வைரல் ஆகும், இந்த அளவுக்கு எல்லாராலையும் ஷேர் பண்ணப்படும் அப்படிங்கறது தான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் இந்த புகைப்பட கலைஞர் தெரிவிச்சிருக்காரு. இந்த விடயங்களோட அடிப்படையில சமூக ஊடகங்கள்ல வெளியாகி பகிரப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெண் கைதியோட புகைப்படத்தோட பகிரப்படக்கூடிய கதை உண்மை கிடையாது அப்படிங்கிறதோட நலிந்த தனரஞ்சன அப்படிங்கிறவர் ஒரு புலனாய்வு ஊடகவியலாளர் கிடையாது, அவர் ஒரு புகைப்பட கலைஞர் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த விடயம் தொடர்பா அதாவது இந்த பெண் கைதி தொடர்பா வெளியாயிட்டு இருக்கக்கூடிய பகிரப்பட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் தொடர்பா நீர்கொழும்பு சிறைச்சாலை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி எந்த ஒரு கைதிகளோட விவரங்களையும் சாதாரணமா அவங்க வெளியிட மாட்டாங்க, அப்படி வெளியிடவும் முடியாது அப்படிங்கிறது தான் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்கு. அதாவது இப்போ வெளியாகிருக்கக்கூடிய அந்த பெண் கைதியோட கதையும் அவங்களுடைய நிஜமான கதையும் ஒன்னா அப்படின்னு கேட்டா கூட அதை சொல்ற அளவுக்கு சிறைச்சாலை திணைக்களத்துக்கான அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. கைதிகளோட அந்த கைதி மட்டும் கிடையாது, எந்த ஒரு கைதியும் எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க, எதுக்காக விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட முடியாது அப்படிங்கிறது தான் நீர்கொழும்பு சிறைச்சாலையோட தகவலாகவும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கு. ஆகவே இந்த ஆய்வோட அடிப்படையில் தரவுகளை சரிபார்க்கக்கூடிய பிரபல நிறுவனம் மூலமா மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வோட அடிப்படையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் நடந்த அந்த சந்தர்ப்பத்தில் கூரைக்கு மேலே ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண் கைதிகளில் ஒரு கைதியோட சோக கதை அப்படின்னு சொல்லி வெளியாகிய புகைப்படங்களாக இருக்கட்டும், அந்த தகவல்களாக இருக்கட்டும், இது எதுவுமே உண்மை கிடையாது, போலியானது அப்படின்னு சொல்லி இப்போ உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி ஒரு புகைப்படம் வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல அது அதிக அளவுல பேசப்பட்டு வருது. அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதையும் இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை நாங்களும் கூட வெளிப்படுத்தி இருந்தோம். அதாவது சமூக வலைத்தளங்கள்ல இது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு அப்படிங்கிற விடயம் எங்க மூலமாகவும் வெளிக்கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த குழுவில் இருந்த அதுவும் குறிப்பிட்ட ஒரு பெண்ணினுடைய போட்டோ தான் அதிக அளவுல பகிரப்படுது. இப்படியான பின்னணியில தான் சமூக வலைத்தளத்துல வெளியிடப்பட்டு இப்படி பகிரப்பட்டு வந்த கதை அப்படிங்கிறது உண்மை கிடையாது அப்படின்னு உத்தியோகபூர்வமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் நீர்கொழும்பு சிறைச்சாலையோட பெண் கைதி தொடர்பா வெளியான இந்த கற்பனை கதை சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தக்கூடியவங்களால அதிக அளவுல வரவேற்கப்பட்டது மட்டும் இல்லாம அந்த கதை எல்லாரையும் ஈர்த்திருந்தது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல மிக முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதையும் தாண்டி சமூக வலைத்தளங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுல எந்த அளவுக்கு உண்மையான தகவல்களை நாங்க பகிரணும், அது மட்டும் இல்லாம அந்த தகவல்களை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயமும் இந்த இடத்துல முக்கியமா பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் கூட இப்போ இது உத்தியோகபூர்வமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி ஒரு விடயம் சமூக வலைத்தளங்கள்ல அதிக அளவுல பகிரப்படுது அப்படிங்கிற விடயத்தை உங்ககிட்ட சொன்ன மாதிரியே இது உத்தியோகபூர்வமா மறுக்கப்பட்டிருக்கு, இது ஒரு போலியான செய்தி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்க தவறல அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.